Glory to God. கர்த்தர் தாமே இந்த காலை வேளையில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாய்ஸ் ஆஃப் குட் ஷெப்பர்ட் மூலம் தேவனுடைய வார்த்தையை நாம் கவனிக்கலாம். ஒளி எல்லாருக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒளி அப்படின்னா அந்த ஒளி நிறைய விதத்துல இருக்குது. ஒரு மனுஷனுக்கு என்ன பண்ண முடியும்? இருளில் இருக்கிற ஜனங்க என்ன பண்ணுவாங்க? பெரிய வெளிச்சத்தை கண்டாங்க அப்படி சொல்லுவாங்க. இருள்ல என்ன? இரவு நேரம் இருள் சொல்லுவாங்க, பகல் நேரம் பகல் சொல்லுவாங்க இல்லையா? இப்படி இருள் இல்லை, நம்ம என்ன பண்ண முடியாது? வெளிச்சம் இல்லாம நம்ம எதையுமே செய்ய முடியாது. படுக்கிறது மட்டும்தான் இருட்டில் படுக்கலாம். ஆனால் மற்றபடி படிக்கிறதோ சாப்பாடு சாப்பிட்றதோ மற்ற எந்த காரியமும் என்ன பண்ண முடியாது, இருளில் செய்ய முடியாது. அந்த ஒளியை கண்டுபிடிச்சவர் கூட யார் தெரியுமா? தாமஸ் ஆல்வா எடிசன். அவர் தள்ளப்பட்டு இருந்தார். அவங்க சாரு ஒன்றுத்துக்கும் உதவாதுன்னு சொல்லிட்டு அவர் ஒதுக்கப்பட்டாரு. அவருடைய சாப்டர் பெருசு. அப்புறம் அவங்க அம்மா நல்ல பிள்ளைக்கு நல்ல புத்தி அறிவை சொல்லி ஆண்டுகிட்ட ஜோம் பண்ணி இன்னைக்கு உலக நாடு ஃபுல்லாக சுவிட்ச் போட்டால் என்ன பண்ணுது? லைட் எரியுது. இருள் என்ன பண்ணார்? அவர் கர்த்தருடைய பிள்ளைங்க தான் வெளிச்சத்தை இந்த தேசத்துக்கு காமிச்சாங்க. ஆனால் இந்த உலகத்துக்கே உயிரோடு நீ இருக்கிறீன்னா அதுதாங்க ஒளி. யோவான் 1:9 வாசிக்கலாம். உலகத்திலே வந்து எந்த மனுஷனும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதுலயே 1:4 அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்குள் ஒளியா இருந்தது. அப்போ நீ உயிரோட இருக்கிறன்னா அது ஆண்டவர் கொடுத்த ஒளிதாங்க. நீ பேசுற, நடக்கிற, வேலை செய்யற, எல்லாமே செய்யறன்னா ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு கொடுத்த ஜீவ ஒளிங்கிறது, பிரகாசிக்கிற ஒளி. சிலர் பிரகாசிக்கிறாங்க ஆண்டவருக்காக, சிலர் என்ன பண்றாங்க? மங்கி எரிகிறாங்க. மங்கி எரிகிற விளக்கா இருக்கிறாங்க. சிலர் நல்லா பிரகாசமா இருக்கிறாங்க. நம்ம தாமஸ் ஆல்வா எடிசன் என்ன பண்ணாரு? கர்த்தருக்காக இன்னைக்கு உலக நாடே லைட் இல்லாம இல்லை, அவ்வளோ பெரிய பிரகாசத்தை அவர் கண்டுபிடிச்சாருங்க. கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கு தான் அப்படிப்பட்ட ஞானத்தையும் கிருபியும் கர்த்தர் கொடுத்துருக்கிறாருங்க. இன்னைக்கு உலகத்துல இருக்கிறவங்க எல்லாம் சொல்லுவாங்க, ஏசு கிறிஸ்து அவர் ஒரு தாழ்த்தப்பட்டவர், அவர் கடவுள் கிடையாது, அவர் ஒரு மனுஷன், அப்படி இப்படின்னு அவங்களே கதை கட்டுறாங்க. என்ன கதை கட்டினாலும் இந்த உலகத்துல உனக்காக எனக்காக அவர் ஜீவனை கொடுத்தவர், நமக்கு ஜீவனை கொடுத்தவர் அவர் தாங்க மெய்யான ஒளி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவரை நேசிங்க, அவரை நேசிங்க, அதுக்கு நன்றி உள்ளவர்களா இருங்க. எப்படியாப்பட்ட அதிகாரிகளா இருந்தாலும் சரிதான். ஒரு மனுஷனுக்கு ஜீவன் இல்லைன்னா டெட் பாடி சொல்லுவாங்க. உடனே எப்ப தூக்கலாம் அப்படி சொல்லுவாங்கங்க. மறிச்சிட்டான்னா எப்போ முதல்ல எடுத்துமே அடக்கம் பண்ணலான்னு சொல்லுவாங்க. ஆனா ஜீவனோடு இருந்தா உனக்கு மதிப்பு, மரியாதை. அந்த ஒளி இல்லைன்னா அவ்வளவுதான், ஒன்றத்துக்கும் உதவாதுங்க. இன்னைக்கு நம்ம ஜீவனை வாங்கிக்கின்னு நல்லா சுகமா பலனா இருந்துகிட்டு ஆண்டவருக்கு நன்றி இல்லாம எத்தனையோ பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் ஏசப்பா கடவுள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கங்க. தயவு செய்து மனம் திரும்புங்க. ஆண்டவர் என்ன பண்றாரு? இந்த உலகத்துக்கே வந்த மெய்யான ஒளி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தான் கடவுள். அவரை பின்பற்றுங்க, உங்க வாழ்க்கை என்ன பண்ணும்? சிறப்படும், ஆசீர்வதிக்கப்படும். அந்த ஒளியின் இடத்துல நீங்க கூடி வாங்க. அந்த ஒளியை தெரிஞ்சுக்கிட்டீங்களா, அவருடைய அடைக்கல பட்டணத்துல நீங்க வந்துருங்க. கர்த்தர் உங்களை, உங்க குடும்பத்தை பிரகாசிக்க பண்ணுவார். ஆமே. நம்ம செபிக்கலாமா? எங்களை அதிகமா நேசிக்கிற எங்களை அன்பின் தகப்பனே, சொல்லப்பட்ட வேத வசன பிரகாரம் பிள்ளைகள் ஆண்டவரே ஒளியான மெய்யான ஒளியாகிய உலகத்தில் வந்த எந்த மனுஷனை பிரகாசிக்கிற ஒளி, அந்த ஒளி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தப்பா உம்முடைய உம்மிடத்துல வந்து அவங்க அண்டி கொள்ளட்டும். அப்பொழுது அவர்களை ஆசீர்வதிப்பீங்க. பிள்ளைகள் என்னென்ன இருளில் இருக்கிறாங்களா, பாவ இருளில் இருக்கலாம், ஆண்டவரே அந்த இருளெல்லாம் போகணும்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது கர்த்தர் நீங்க அற்புதத்தை செய்வீங்க, அதிசயத்தை செய்வீங்க. ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் மனதார இந்த காலை வேளையில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன்.
ஜீவனுள்ள தேவனை தேடுகிற எண்ணத்தை இருதயத்தை தருவீராக என்று மனதார வாழ்த்தி நான் ஆசீர்வதிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமே. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.